வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு. 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 8 லட்சம் பேர் எழுதும் நிலையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வாழ்த்து. தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தகவல். திமுக கூட்டணியில் விரிசல் விழாது, விரிசல் விழுமா என எதிர்பார்ப்பவர்களின் ஆசையில் தான் மண் விழும். பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதில் விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. திமுக கூட்டணி உடைந்துவிடும் என்ற ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது கூட்டணி பேரம் எதுவும் பேசவில்லை எனவும் விளக்கம். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. வேங்கை வயல் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவை எதிர்த்து அவரால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றும் பேட்டி. அவருக்கு கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும், தேவையே இல்லை. அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. தொகுதி மறுவரையறை குறித்து தற்போதே மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். வீடியோ வெளியிட்டு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். 2 எம்பிக்கள் மற்றும் 4 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போதும் கட்சி கொடியை ஏற்ற முடியவில்லை. சென்னையில் நடைபெற்ற சமூக அமைப்புகள் மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருந்தோம், 2 எம்பி வச்சிருந்தோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியேற்றத்தில் தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். குஜராத் சோம்நாத் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபாடு. நடிகையை பாலியல் தொழிலாளி என கூறிய சீமான் ஆபாசமாகவோ கண்ணிய குறைவாகவோ எதையும் பேசவில்லை என விளக்கம். தன்னை பாலியல் குற்றவாளி என எப்படி முடிவு செய்தீர்கள் என்றும் கேள்வி. எது கண்ணியம்னு சொல்லுங்க, என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நினைச்சு தேனோ அவமானப்படுத்தி இருக்கிறீங்க. தன்னை மோசமாக விமர்சனம் செய்த சீமானுக்கு நடிகை கண்டனம். தனது கண்ணீர் சும்மா விடாது என்றும் வீடியோவில் கண்ணீர். நீ தச்சிருப்படா, இந்த நொடியில நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற. பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தச்சிட்டு கிடப்படா. நடிகைக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி. சீமானுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெண்களை திரட்டி வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. விரைவாக கிடைக்கிறதுக்கு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். எத்தனை லட்சுமிகளைத்தான் பார்ப்பது? செய்தியாளர் சந்திப்பில் சீமான் கேள்வி. நடிகை மற்றும் சீமான் இடையிலான பிரச்சனைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீதிமன்ற உத்தரவின்படியே விசாரணை நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழையால் தற்காலிக பாலம் சேதமடைந்து சாலை துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் தவிப்பு. கோவில்பட்டியில் மழைநீர் தேங்கியதால் மூடப்பட்ட ரயில்வே சுரங்க பாலம்.
லண்டனில் சிம்பொனி நிகழ்ச்சி நடத்தச் செல்லும் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து, நினைவு பரிசு வழங்கி உரையாடினார். தலைவர் கலைஞர் சார் ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு பட்டம் வந்தாலும் அப்படியே எவ்வளவு நிக்குது. ஞானியா உலக அளவுல எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நீங்க குடிக்கிறீங்க. இப்போ நீங்க ஜூன் 3 பிறந்தனாலே ஜூன் 2 மாத்திக்கிட்டீங்க இல்ல அப்பாவுக்கு. இன்னொரு பியூட்டி என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் திருநூறு வச்ச சிடி கொடுத்தாங்க, பாடினது பூரா. அதுல பெரும்பாலும் உங்களுடைய இசை தான். அதான் கேட்டுட்டு இருக்கேன் கார்ல போகும்போது. பணிச்சூழலில் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து வாழ்த்திய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி. இசைக்கு அளித்த பேராசி தன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்திருப்பதாகவும் இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த ஆளுநர் RN ரவி, கச்சத்தீவை இலங்கைக்கு அப்போதிருந்த மத்திய மாநில அரசுகளே வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பில் பாஜகவின் சதித்திட்டம் அம்பலத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கச்சத்தீவு விவகாரத்தை மீண்டும் கிளப்புகிறார் ஆளுநர் ரவி. அரசியல் செய்வதற்கு அண்ணாமலை இருப்பதால் அவருடன் ஆளுநர் போட்டி போட வேண்டாம் என்றும் அமைச்சர் ரகுபதி எக்ஸ் தளத்தில் பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற 250 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. ஸ்ரேயாஸ் ஐயர் அதிகபட்சமாக 79 ரன்கள் எடுத்தார். குற்றால அருவிகளில் 2ஆம் நாளாக வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தூத்துக்குடியில் அதிகாலை பெய்த கனமழை, பல இடங்களில் சாலைகளில் தேங்கிய நீர். சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய ஸ்கேன் சென்டருக்கு சீல். விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 2 மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கவும் சுகாதாரத்துறை ஆணை. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனை சாவடி அருகே நடமாடிய சிறுத்தை. வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் பயணிக்க வனத்துறை வேண்டுகோள். தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் வரையே இயக்கப்படும். புதிய நடைமுறை செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வருவதாகவும் போக்குவரத்து துறை அறிவிப்பு. விடுமுறை தினம் என்பதால் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதிய கூட்டம். கடும் போக்குவரத்து நெரிசலால் தவித்த பக்தர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மாட்டு வண்டி பந்தயம். 23 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீர் தீ. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருவெண்ணைநல்லூர் அருகே காதலை கைவிட நினைத்த காதலனை தேநீரில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற காதலி. காதலனுக்கு ஒரு கிட்னி செயலிழந்த நிலையில் தலைமறைவாக உள்ள காதலி ரம்யா மற்றும் குடும்பத்தினருக்கு வலை. கொடைக்கானலில் நிலவும் ரம்யமான கால சூழ்நிலையை அனுபவித்த மக்கள். படகு, சைக்கிள், குதிரை சவாரி செய்து உற்சாகம். உத்தராகண்டில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. காணாமல் போன 54 பேரில் 46 பேர் உயிருடன் மீட்பு. ஒருவரை மட்டும் மீட்கும் பணி தீவிரம்.
மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேர மே 8 முதல் நுழைவுத் தேர்வு. விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் மார்ச் 22ஆம் தேதி கடைசி நாள். 2023ஆம் ஆண்டு அக்டோபருக்கு பின் பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற பிறப்புச் சான்றிதழ் கட்டாயம். அமலுக்கு வந்தது புதிய விதிமுறை.